வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த நங்கூரம் காணொளியை காண்பவர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். உங்களுக்கு மிக்க நன்றி உள்ளவனாக இருப்பேன். சரி, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தவேகா, தமிழக வெற்றி கழகம். சரி, அப்புறம் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு தான் நான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. இவர் முழுசாக பார்த்தீங்கன்னா திமுகவையே டார்கெட் பண்ணுறாரு. பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அரசியல்னு வந்தாவே எதிரி யாரோ அவரை டார்கெட் பண்ணி தானே ஆகணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு வீராப்பா சொன்னால் பத்தாது. அவர் வீராப்பா எங்கே சொன்னார் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் வீராப்பா எங்கே சொன்னார்? சொல்லவே இல்லையே. சட்டசபையில் ரொம்ப அமைதியாக கூலாக யாரும் எதிர்பார்க்காத இந்த வார்த்தையை சொன்னார். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திருன்னு சொல்லலை, அவரே சொல்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லலை. இது இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போருக்கு போகிற கத்தி அப்படி வச்சுக்கிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லலை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை சொல்லியிருப்பாரா, அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ சத்தமாக அவர் பேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி, நல்ல விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேசியிருக்கீங்க. உங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் நிறையா பேசுகிறீங்க. உண்மையான மக்களாட்சி இது இல்லை அப்படிங்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இப்போ இந்த உண்மையான மக்களாட்சி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இல்லை அப்படிங்கிற அந்த நாட்டில் தான் நீங்கள் வாழ்கிறீங்களா? அப்போ இதுக்கு பேர் மக்களாட்சி இல்லையா? மக்கள் ஓட்டு போடவில்லையா? எலெக்ஷன் கமிஷன் இல்லையா? எலெக்ஷன் நடக்கலையா? உண்மையான மக்களாட்சி இல்லை அப்படின்னா நீங்கள் சென்ட்ரலில் இருக்கிற மத்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனை கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையான மக்களாட்சி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம கொண்டு வந்துடுவீங்க, அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க? உண்மையான மக்களாட்சின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்து ஓட்டை வாங்கி ஜனநாயகத்துக்கு விரோதமான, மக்களாட்சிக்கு விரோதமான ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்தால் காசு கொடுக்காம மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நாங்கள் அதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ இந்த உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் பணம் கேட்டுக்கிட்டு போஸ்டிங் போகிறதா சொன்னாங்களே, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியதானே? யாரும் என் கட்சியில் காசு கொடுக்கக்கூடாது, என் கட்சியில் இருக்கிற கட்சியில் சேர்க்கறது காசு கேட்க மாட்டோம், கேட்கவும் கூடாது. மீறி கேட்டால் கடுமையான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தண்டனைகள் கொடுக்கப்படும், கட்சியிலேருந்து விலக்கப்படும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எல்லாம் பேசுகிறாங்களே, எங்கள் கட்சிக்கு எங்கள்கிட்டயே காசு கேட்குறாங்க, கேட்டால் யார் கேட்டால் தலைவர் கேட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு காணொலிகளில் வருது. அதெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ பொய்யுங்கிறீங்களா? அப்போ நீங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்கே பணம் வாங்கிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா, இப்போது வளர்ந்த கட்சி, ஒரு 2 தடவை ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்க இப்போ வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு நியாயம் இருக்குது. அதில் ஒரு 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 நியாயம்னு சொல்ல வரல, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வர போகிறீங்க, ரைட்டா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க. உங்கள் நம்பிக்கையில் நான் குறை சொல்ல வரல. நீங்கள் எதுக்கு இப்போ கட்சியில் சேர்க்கறதுக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்குறீங்க? சரி, இப்போ 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த சீட்டுக்கு வந்துட்டான்னு வைங்க. அந்த பையன் ஒரு ஆள் ஒரு கட்சியில் ஒரு செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம் கொடுத்து கட்சிக்கு வந்தார்ல பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு வேளை ஆட்சிக்கே வந்துட்டீங்கன்னு வைங்க. ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க. இந்த 10 லட்சம் கொடுத்து உள்ள வராப்புலையே, பதவியை வாங்குறாப்புலையே, அந்த 10 லட்சம் போனால் போகுது, நான் என் கட்சிக்கு உழைப்பேன், எனக்கு மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், சொந்த பந்தம் எதுவும் வேணாம், குழந்தைகள் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு காமராஜர் மாதிரி, பெரியார் மாதிரி, கக்கன் மாதிரி உழைச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, உண்மையான மக்களாட்சின்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்கிறேன் நான். ஐயா, ஒரு கட்சி நடத்தணும்னா, ஒரு மனிதன் வாழணும்னா பொண்டாட்டி இருக்கணும், பெற்றவங்க இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக, அது வேறு விஷயம். பொண்டாட்டி ஒன்று வேணும், பிள்ளைங்க வேணும், சொந்த பந்தம் வேணும், தேவை, நல்லது கெட்டது போக்குவரத்து எல்லாம் இருக்குது. அரசியல்னு வந்துட்டால் அவன் வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போனால் எல்லாரும் உங்களை மாதிரியே நடிகர் 150 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடின்னு வாங்கி சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சுட்டு யாரும் உங்கள் கட்சியில் அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஏழைகள், இப்போ வாழ்க்கைக்கு வழி இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க அந்த கட்சியில். அப்போ இவங்கெல்லாம் போஸ்டிங் வரத்துக்கு முதல்ல அவங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் வேணும் பதவி கிடைக்கிறதுக்கு. அப்படியே கொடுத்துட்டு 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்து உங்கள் பதவிக்கு வந்துட்டாலும்
திருப்பி அத சம்பாரிக்காம இருக்கணும். அத பத்தி நெனச்சு பார்க்காம இருக்கணும். மத்தபடி எனக்கு வேற எந்த கமிஷன் வேணாம், எந்த இதுவும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு கட்சிக்கு வருவாங்களா? அப்ப அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு வழி இருக்குல்ல. அவங்களுக்கு குழந்தைங்க, பொண்டாட்டி, புள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாம் அவங்கலாம் பராமரிக்கிறதுக்கு வேணும்ல. எப்படிங்க உண்மையான மக்களாட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி எப்படிங்க குடுக்க முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க தம்பி விஜய் அவர்கள் நீங்க நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த மாரி பேச்செல்லாம் பேசுறது நாளைக்கு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். அதுக்கு சொல்ல வரேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட்டு. குற்றங்கள் நடந்திருக்குது. ரைட். அது உங்களுடைய பார்வையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குற்றங்கள் நடந்திருக்கு. ரைட். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. குற்றங்கள் நடக்காத இடம் எது அப்படின்னு நீங்க சொல்லணும். குற்றங்கள் நடக்காத இடம் எது? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரம் இருக்குன்னா, அது சென்னை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காணொளிகள் வருது. நெறைய ரிப்போர்ட்ஸ் வருது. இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு அப்படின்னா, அது சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாய்ங்க. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கிறீங்க. ஒரு சில குற்றங்களை வைத்து ஒரு ஆட்சியை இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு நீங்க அரசியல் பண்ணுங்க. நீங்க அரசியலா பேசுங்க. அது வேற விஷயம். ஆனா, ஒரு கட்சிய டார்கெட் பண்ணி இல்லாததையும், பொல்லாததையும் நம்ம இவன் சொல்லுவான் பார்த்தீங்களா? நம்ம சீமான்னு ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா? அவன் சொல்லுவான் இருந்தான் ஒரு காலத்துல. இப்ப இல்ல. இப்ப எங்க இருக்கானே தெரியல. சீமான்னு ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா? அவன். அதுக்கப்புறம் இப்போ இன்னொருத்தன் வந்திருக்கான் பாருங்க. இது என்ன மலை? என்னமோ ஒரு வெங்காய மலை. அவன் வாயில கணக்கில் அடங்காத பொய். உங்கள நாங்க எப்படி அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். அவங்க ஆரம்பத்துலேருந்தே பொய்யா தான் பேசிட்டு இருக்காங்க. சீமான்லாம் கட்சின்னு தொடங்குனதுலேருந்தே பொய்யா பேசியிருக்காரு. எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க அண்ணன் ஆமக்காரி சாப்பிட்டாரு, பிளேடு மேல நடந்தாரு, அதுல நடந்தாரு, இதுல நடந்தாரு, நத்த மாதிரி ஊர்ந்து போனோம் நானும் எங்க அண்ணனும். என்னை தோலை பிடிச்சி பறிச்சு கொடுத்தாரு. இவ்வளவும் பொய்ன்னு வெளியே வந்துருச்சு. எல்லாம் ஆதாரங்களா உருவாயிருச்சு. அவனே ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். அவர் நம்ம அண்ணன் மாண்புமிகு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம சின்ன அண்ணன், சின்ன தம்பி இவரு யாரு? பேர் என்ன? அண்ணாமலை. அவரு வாயிலிருந்து பொய்யே வராது. அவரெல்லாம் உத்தம புத்திரன்னு சொல்லலாம். அதாவது அரிச்சந்திரன் பரம்பரை அவங்கெல்லாம். அந்த மாரி நீங்க இருக்கணும்னு நெனைச்சிராதீங்க. அவங்கள மாரி பொய் சொல்லணும்னு நெனைக்காதீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லங்கிறது ஒரு 6, 7 கோடி பேர் வாழ்ற ஒரு ஊர்ல ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்க தான் செய்யும். எல்லாத்தையும் அப்படியே கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி நீங்க ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, அப்ப தெரியும் உங்களுக்கு. உங்க கட்சிக்காரனே அந்த மாரி ஒரு டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்ப்பான். அந்த மாரி 420 வேலையெல்லாம் பார்ப்பாய்ங்க. அவங்களலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பேருக்கு தான் 2 தட்டு தட்டி உள்ள தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா விட்டுறணும். இல்ல அப்படின்னா கட்சிய வளர்க்க முடியாது. கட்சியில இருக்கவன்லாம் கோச்சிக்குவான். இதுதான் எதார்த்தமான உண்மை. அப்படியே நம்ம கட்சியில இருக்கிறவங்க நல்லா எல்லாரும் அப்படியே அப்படியே பக்காவா 100% விஜய் மாரியே இருந்தோம்னு அப்படி நினைச்சா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு சொல்றேன் நான். உண்மையான மக்களாட்சின்னு சொன்னீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னீங்க, திமுக, பிஜேபிய நேரடியா எதுக்குறீங்க, மன்னராட்சி முதல்வருங்கிறீங்க. என்ன மன்னராட்சி முதல்வர்னா என்ன? அவர் ஓட்டு போடாமல் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரா? இந்த நிர்மலா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்களே, ஓட்டு போடாமல் எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்காமல் நேராக போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்டுக்காரே சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு ஃபைனான்ஸை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அவங்க வீட்டுக்காரே சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. இதையெல்லாம் மீறி அந்த அம்மாவை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக உட்கார வச்சுருக்காங்க. பாவம் நாடு 5 துறை 6 துறையில் போன வாரம் ரிப்போர்ட் 5, 6 துறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஜிடிபியை குறைஞ்சி சர்வநாசமாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. ஆனால் இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சகலம் கட்டத்திருந்த பொருளாதார புலி அப்படி பேசுவாங்க. புலியா எலியா அப்படிங்கிறது சுப்பிரமணிய சாமியா அந்த அம்மாவோட வீட்டுக்காரையும் கேட்டால் தான் தெரியும் நமக்கு, இல்லைன்னா தெரியாது. அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைமுக கூட்டணிங்கிறீங்க. திமுகவுடைய மறைமுக கூட்டணி பிஜேபி வச்சுருக்குங்கிறீங்க. பிஜேபியோட மறைமுக கூட்டணி திமுக வச்சுருக்குங்கிறீங்க. ரைட்டு, நல்லது. அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? கேட்டால் இப்போ இவங்க பேசிக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் சின்ன 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 தப்பெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ மறைமுக கூட்டணி வச்சுருந்தா அவங்க ஏங்க அதிமுககாரங்களை கூப்பிட்றாங்க, எடப்பாடியை கூப்பிட்றாங்க? நேராக இவங்களோடய ஒப்பந்தம் போட்டு ஒரு ஒரு இது டீல் பேசிடலாமே. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நீ இதெல்லாம் பண்ணு, நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடு அப்படின்னு. இப்போ ஏன் நீட்டாக எதுக்குறாங்க திமுக? அப்புறம் எதுக்கு நீட்டாக எதுக்குது திமுக? இப்போ ஏன் இந்த டீலிமிட்டேஷனை ஏன் எதுக்குது? பார்லிமெண்ட் எம்பிக்களோட வரையறையை ஏன் எதிர்க்குது?
இதெல்லாம் கூட்டணி இருந்தால் எதிர்க்க முடியாது. இந்திய லெவலில் உலக அளவில் பேசும் பொருளாயிருச்சு அன்னைக்கு டீலிமிட்டேஷன் வந்து. எங்களுடைய அதிகாரத்தை குறைக்கிறாங்க. எங்களை இல்லாமல் இவர்கள் ஆட்சி அமைக்க பார்க்குறாங்க. எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு எங்களுடைய பேச்சே ஏறாது பார்லிமெண்ட்ல. எங்களுடைய தொகுதிகளை குறைக்க பார்க்குறாங்க. வடநாட்டில இருக்கிற தொகுதிகளை அதிகரிக்க பார்க்குறாங்க. அப்படி முத சொன்னது ஸ்டாலின் தானே சொன்னாரு. நீங்க சொல்லலையே. இப்ப தானே இந்த மேடையில் தானே பேசியிருக்கீங்க. இப்ப இந்த மேடையில் தானே பேசியிருக்கீங்க. டீலிமிட்டேஷன் பற்றி. அப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு சரியான இது சொல்லியாச்சு. அது அவர் ஏற்றிருக்க மாட்டார். அவரோட கூட்டணியில் இருந்திருந்தா, பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தா அவர் எதிர்த்துக்க மாட்டார், கேள்வி கேட்டிருக்க மாட்டார். நீங்கள் கேள்வி கேளுங்க, போராட்டம் பண்ணுங்க, ஸ்டாலின் மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் சட்டம் ஒழுங்கு அதான் சொல்லியாச்சு. சட்டம் ஒழுங்கு எப்படி அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் நல்ல மனுஷன் தான். அவர் டிவிலெலாம் அவர் காணொலி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, நல்லா பேசுவார், நல்ல திறமையான ஆள் தான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுனதுனால சில பேருக்கு, தமிழ்நாட்டில் சில தலைவர்களுக்கு தூக்கம் தொலைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதனால் அது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். தூக்கம் தொலைஞ்சிருக்கு. அரசியல்வாதி ஆகிட்டாவே தூக்கம் இருக்காது நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். அதுவும் பதவியில் இருந்தால் பெரிய டார்ச்சரு. எதுக்குன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வந்து பல தலைவர்களை பெரும் முதலைகளை பார்த்த ஒரு கட்சி. அவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுது. உதாரணத்துக்கு இதுதான் பெரிய சாணக்கியன், இந்தியாவிலே பெரிய சாணக்கிய உள்துறை மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா. விஸ்வகுரு, உலகமே அவர் சொன்னால் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மோடி. இவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டாலின் டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஸ்டாலின் அவளை ஈஸியாக நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் 50 வருஷம் அரசியல் பயிற்சி எடுத்த ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அது ஸ்டாலின் தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இந்த உலகத்திலேயே 50 வருஷம் யாராவது பயிற்சி எடுத்திருக்காங்களா? 50 வருடங்களுக்கு மேலாக அரசியல் பயிற்சி எடுத்திருக்காங்களா பதவி இல்லாமல்? அப்புறம் உடனே துணை முதல்வராக இருந்தார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேயராக இருந்தார், கவுன்சிலராக இருந்தார், எம்எல்ஏ வந்தார். அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவங்க அப்பா வந்து முதல்வராக இருந்தார். இவர் எப்பயோ முதல்வராக ஆகியிருக்கலாம். ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இருந்தாலும் முதல்வர் ஆகவில்லை. கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகுதான் இவர் தலைவராக மாறுகிறார். ஆனால் அவர் இருக்கும்போதே ஆயிருக்கலாமே. 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடியே கூட முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 45 வயசில் நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கீங்க. அதே மாதிரி இவர் 40 வயசில் 35 வயசுலேயே கூட ஆயிருக்கலாமே. ஆனால் ஆகலையே. ஏன்? கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கற்றுக் கொடுத்துருக்காரு. இவரும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. 50 வருட பயிற்சி. பல தலைவர்களை பார்த்துட்டாரு. ஸ்டாலின் பார்த்துருக்காரு. இதே கலைஞர் இருந்திருந்தா கூட மோடியை வந்து இவ்வளோ மூர்க்கத்தனமாக நேரடியாக எதிர்த்திருப்பாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு சில தலைவர்களை பற்றி பேசும்பொழுது யோசித்து பேசணும். எடப்பாடியை பேசுகிறீங்க, பிஜேபியை பேசுகிறீங்க, மோடியை பேசுகிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் ஸ்டாலின் வந்து, ஏன்னா அவருடைய அரசியல் பாரம்பரியம் அந்த மாதிரி, அவர் ட்ரைனிங் எடுத்தது அந்த மாதிரி. அவரை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அவர் மேலே குற்றங்களே இல்லாமல் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் நிதானமாக ஸ்டாலின்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மரியாதையான ஒரு மனிதர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் இல்லாட்டினா இந்நேரம் தமிழ்நாடு நிறைய இருப்பாங்க. இந்தியை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, ஜல்லிக்கட்டை பிடிங்கிருப்பாங்க, அதை பிடிங்கிருப்பாங்க, இதை பிடிங்கிருப்பாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி சர்வநாசமாக்கியிருப்பாங்க. பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார். தஞ்சை பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தார். ஆனால் எடப்பாடி இருந்த வரைக்கும் அதெல்லாம் அறிவிக்கலை. ஜெயலலிதா காலத்திலேயே அதெல்லாம் அறிவிக்கலை. பெட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, crude oil எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்ததுக்கு போது தான் பண்ணார். ஏன் என்ன சரியான ஆட்சி செய்யலை அப்படி இப்படின்னு ஏதோ உளர்றீங்க, பெணாத்துறீங்களே. சரியான ஆட்சி தான். கொரோனா இவர் கையாண்ட அளவுக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் கையாளலையே. கொரோனாவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கையாண்ட அளவுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி ஆட்சி அந்த அளவுக்கு கையில் எடுத்து கொரோனாவை ஹேண்டில் பண்ணலையே. இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் பிரதமரே ஒன்றிய அரசே வந்து கொரோனாவை சரியாக ஹேண்டில் பண்ணலையே. தமிழக முதல்வர் மட்டும்தான் சரியான படி கொரோனாவை ஹேண்டில் பண்ணார். கொரோனாவை குறைத்தார், இறப்புகளை குறைத்தார். இதெல்லாம் மறக்க முடியாது. இதெல்லாம் வரலாறு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுங்க. அவர் செஞ்ச கெட்டது ரைட், அவர் மேலே அவர் விமர்சனம் பண்ணுறீங்க. அவர் செஞ்ச நல்லதையும் பேசணும்ல. ஒரு சைடை மட்டும் பேசக்கூடாதுல்ல. பேச மாட்டீங்க. ஏன்னா அது அரசியல் தர்மம் இல்லை, அப்படி தானே?
கரெக்ட்டு. இப்ப நாங்க உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்டின்னா, நீங்க பேசுங்க. வீராப்பா பேசுங்க, வீராவேசமா பேசுங்க, எல்லாமே பேசுங்க. அவர்களே அவர்களே ஆட்சியில இருக்கணும் அவர்களே. நமக்கு வந்து வெளிய இருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் தெரியும். நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் அந்த சீட்டு எவ்வளவு முழுக்கிரீடமானது. கட்சிக்காரன அனுசரிச்சு போணும், பொதுமக்கள அனுசரிச்சு போணும், யாருக்கு எதிர்க்கட்சிக்காரங்கள அனுசரிச்சு போகணும். இந்த மாரி பல தலைவலிகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பேசுறீங்களா? தெரியாம பேசுறீங்களான்னு தெரியல. உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. நாங்க என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, ஒரு எடப்பாடியை, அதிமுகவை நாங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராகத்தான் பார்க்குறோம். எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சரியான ஒரு ஆளுங்கட்சிக்கு சரியான ஒரு எதிர்க்கட்சி வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது நீங்களா இருந்தா நாங்க வரவேற்கிறோம். அது வேற விஷயம். பார்ப்போம். உங்களுடைய அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்குது? எதிர்க்கட்சிகளாக வருவீர்களா? இல்ல நேரடியா ஆளுங்கட்சி தானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நீங்க எலக்ஷன்ல நின்னு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி நீட்டுக்காக இறங்கி ரோட்டுக்கு வாங்க. நீட்டு வந்து வேணாம். நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம். நீட்ட காலி பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. 1. 2வது இந்த இந்திய எதிர்ப்பு சும்மா மேடையில பேசிட்டு போனா பத்தாது. ஆக்கப்பூர்வமான வேலைகள். நாங்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம். இந்தி வேணாம். மும்மொழி கொள்கை வேணாம். புதிய கல்விக் கொள்கை வேணாம். இதுக்கு வாங்க. ரோட்டுக்கு இறங்கி வாங்க. ஏதாவது ஒண்ணு மக்களுக்காக போராடுங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த மேடையிலே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓட்டு போட மாட்டாங்க. பார்த்து ரசிச்சுட்டு ஏன்னா நீங்க நடிகரு. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான ஒரு நடிகரு. பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. என்ன தம்பி விஜய் அவர்களே, நன்றி, வணக்கம்.